7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். சேலத்தில் இரு தரப்பினர் மோதல் தொடர்பாக 21 கிராமங்களில் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவு 4வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பாக இரு சமூகத்தினர் இடையே மோதல் உருவாகலாம் என்பதால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையில் திருமலைகிரி உட்பட 21 கிராமங்களில் மார்ச் 9ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குடமுழுக்கு விழா நடைபெற இருந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு உடன்பாடு எட்டப்படாததால் மாவட்ட நிர்வாகம் கோவிலை பூட்டி சீல் வைத்தது. இரு தரப்பினரும் கோவிலை பிரச்சனையில் உடன்பாட்டுக்கு வராமல் இருக்கும் நிலையில் அசம்பாவித சம்பவங்களை தடுக்க போலீசார் ரோந்து கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் இரு தரப்பினர் மோதல் தொடர்பாக 21 கிராமங்களில் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவு 4வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரியாஸ். சேலம் மாவட்டம் வேடுகொட்டாம்பட்டி பகுதியில் கோவில் விவகாரத்தில் இரு பிரிவினர்கள் மோதலை அடுத்து 21 கிராமங்களுக்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. 4வது நாளாக இந்த தடை உத்தரவு நீடிப்பதால் 21 கிராமங்களும் பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பொதுமக்கள் வீட்டுக்குள்ளாரே முடங்கி கடந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் சுமார் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை உடனடியாக திறந்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. மாவட்ட நிர்வாகம் இரு தரப்பு மக்களையும் கூப்பிட்டு பேசி அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையாக இருக்கு. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.